அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். வாதம், பித்தம், கபம் என்பதில் ஏதேனும் நன்மைகள் உண்டா? அதை எப்படி சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்று பார்க்கலாம். இந்த வாதம், பித்தம், கபம் என்பது காற்று, வெப்பம், நீர் ஆகிய தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. வாதம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உடலில் ஓடுகின்ற காற்று அதீத நிலையை அடைந்தால்தான் அது வாதம் என்று சொல்லப்படும். உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாக தேங்கிவிடுமானால் அது பித்தம் என்ற நிலையை சொல்லுகிறது. உடலில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நீரோட்டம், அதாவது இரத்த ஓட்டம் அதீதமாக சேர்ந்து கொள்ளும்போது அது கபம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இந்த காற்று, வெப்பம், நீரோட்டம் இந்த மூன்றும் அதீதமாகும் பொழுதுதான் அதை நோய்த்தன்மையாக வாதம், பித்தம், கபம் என்று சொல்லுகிறோம். இதன் நன்மை என்னவென்றால், இதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி அதை குறைத்து கொள்வதுதான் வழி. அதுதான் இது செய்யக்கூடிய நன்மை என்று சொல்லலாம். ஒருத்தருக்கு வாதம் இருந்தால் அவர் வாதத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பித்தம் இருக்கிறது என்றால் பித்தத்தை தணித்து கொள்ள வேண்டும். கபம் இருக்கிறது என்றால் கபத்தை வெளியேற்ற வேண்டும். இதுதான் அது சொல்லக்கூடிய, அது தரக்கூடிய நன்மை. இது ஏன் மாறுகிறது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய உணவு மூலமாக முதலில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அடுத்து எண்ணங்கள் மூலமாக, செயல்கள் மூலமாக, நம்முடைய அதீத உழைப்பு அல்லது அதிக ஓய்வு காரணமாக, தூக்கமின்மை காரணமாக, கால சூழ்நிலை காரணமாக, கிரகங்களுடைய அலைவீச்சு மூலமாகவும் இந்த பிரச்சனைகள் நமக்கு உருவாகிறது. இதை கணித்து சரி செய்து கொள்ள வழி உண்டு. எப்படி என்றால், இயல்பாக நாம் நம்முடைய வேலைகளை நல் இயக்கத்தோடு மன அமைதியோடு செய்து வந்தால் போதுமானது. ஆனால் நம்முடைய வேலைகள் இப்பொழுது அப்படி இல்லை. அதனால் அதற்கென்று உடற்பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த உடற்பயிற்சியில் வேதாத்ரியா இலைமுறை உடற்பயிற்சி மிக சிறந்த வழியாக இருக்கிறது. பொதுவாகவே வாதம் என்று வந்துவிட்டால் உடலை முடக்கி போட்டுவிடும் என்று சொல்லலாம். பித்தம் என்று வந்துவிட்டால் செய்வது அறியாது திகைத்து நிற்போம். உடல் உறுப்புகள் செயல்பாடும் மாற்றமடையும். கபம் வந்துவிட்டால் சளி, காய்ச்சல் இப்படியான தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம். பொதுவாக வாதத்தை சரி செய்வதும் கபத்தை சரி செய்வதும் பித்தத்தை சரி செய்து கொண்டால் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் என்று சொல்லலாம். இந்த இரண்டுக்கும் பொதுத்தன்மையாக பித்தம் இருக்கிறது என்று சொல்லலாம். இயல்பாக நம்முடைய உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் தேவைப்படும். அது 98.6 என்று சொல்லுவார்கள். இந்த ஃபாரன்ஹீட் என்று சொல்லக்கூடிய உடல் வெப்பம்தான் நமக்கு தேவை. இந்த வெப்பம் குறைந்தால் அது குளிர்ஜுரம், இந்த வெப்பம் அதிகமானால் அது காய்ச்சல் என்று சொல்லலாம். ஒரு வகையில் காய்ச்சல் என்பது ஒரு உடலுக்கு தேவையான ஒன்று என்று சொல்லலாம். இயற்கையாகவே இந்த உடல் தன்னுடைய வெப்பத்தை கூட்டிக் கொண்டு இதில் ஏற்படுகின்ற மாற்றத்தை அதை தானாக சரி செய்கிறது என்று சொல்லலாம். சிலருக்கு சளி பிடித்து மூக்கின் வழியாக, வாய் வழியாக சளி உருவாகி வெளிவந்தால் அதுவும் இயற்கையாக தானாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுபோலவே இந்த கைகால் முடக்கம், கைகால் சொடக்கு விடுதல் என்பதெல்லாம் கூட இந்த வாதம் அதிகமானதின் ஒரு நிலைதான். இயற்கை தானாகவே தன்னை சரி செய்து கொள்ள அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வழியாக
அதை செயல்படுத்தி வெளியேற்றுகிறது. அதற்கும் தடை ஏற்படும் பொழுதுதான் அது நோயாக மாறிவிடுகிறது. பொதுவாகவே சளி பிடித்தால் அதற்கு மருந்து தேவையில்லை என்று சொல்லுவார்கள். தானாக சரியாகிவிடும் என்று சொல்லுவார்கள். அதை வேடிக்கையாக மருந்து சாப்பிட்டால் 1 வாரம், சாப்பிடவில்லை என்றால் 7 நாட்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி தானாகவே சரி செய்யக்கூடிய நிலைமை இந்த இயற்கைக்கு உண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், சில மருந்துகளை கொடுத்து அந்த இயற்கையின் செயல்பாட்டையே கெடுத்து விடுகிறோம். அப்படி கெடுக்கும் பொழுதுதான் இந்த வாதம், பித்தம், கபம் ஆகியன முரண்பட்டு தேங்கி நின்று நோயாக மாறிவிடுகிறது என்று அர்த்தமாகிறது. இப்போது வாதம் என்றால் என்ன என்று பார்த்தால், உங்கள் மீது இயற்கையாக மெலிதாக ஒரு தென்றல் காற்று போல ஒன்று மோதினால் அது இயல்பு நிலை என்று கூறலாம். அதே காற்று கொஞ்சம் வேகமாக உங்களை தள்ளுவது போல உங்கள் ஆடைகளை, உங்கள் கேசத்தை களைப்பது போல வீசினால், சுற்றியிருக்கும் தூசிகளை எடுத்து அள்ளி உங்கள் மீது வீசினால் அது வாதம் என்று கூறலாம். உடலுக்குள் காற்று ஓட்டமாடிக்கொண்டே இருக்கும். இந்த ஓட்டம் தடைபட்டால் சதைகளில் தேங்கி நின்று வலியை ஏற்படுத்தும். ஒரு கை கால் விரலை மடக்குவதற்கு கஷ்டப்பட்டால் கூட அது வாதத்தின் நிலை என்று சொல்லலாம். இப்போது பித்தம் என்றால் பொதுவாக உங்களுக்கு எதுவும் சாப்பிட தோணாது. சாப்பிட்டாலும் உடனே வாந்தியாக வெளிவரும் என்று சொல்லலாம். மேலும் உங்கள் மூளை, உடல் ஆகியன சக்தி வற்றி போயிருக்கும் என்று சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடு தடுக்கப்படும். ஒரு மயக்க நிலை கிடைக்கும். வெப்பம் என்பது வேறு, உஷ்ணம் என்பது வேறு. உதாரணமாக, ஒரு நெருப்பிற்கு அருகில், ஒரு அடுப்பிற்கு அருகில் அல்லது வெயிலில் கொஞ்ச நேரம் நின்றால் முதலில் தெரிவது வெப்பம். அதே இடத்தில் அதிக நேரம் நின்றால் அது சூடாக உங்களுக்கு தெரியும். அந்த சூடுதான் உஷ்ணமாக தேங்கி போகிறது. அப்படி தேங்கும் பொழுதுதான் இந்த உடலுக்குள்ளாக அது பித்தமாகி நின்று விடுகிறது. அடுத்து கபம். நம்முடைய உடலுக்குள்ளாக எங்கெல்லாம் இரத்த ஓட்டம், ரசாயன ஓட்டம் இருக்கிறதோ அவையெல்லாம் ஒரு பக்கம் தேங்கி நின்று தங்கி போய் அங்கிருந்து முரண்பட்டு வெளிக்கிளம்ப எத்தனைக்கும் பொழுது அது தொண்டை வழியாகவும், காதுகள் வழியாகவும், மூக்கின் வழியாகவும், மலக்குடல் வழியாகவும் அது வெளியேறும். அப்படியான தன்மை பெறும் பொழுதுதான் அது கபம் என்ற நிலையை அடைகிறது. ஒரு வகையில் அது கெட்டுப்போன செல்களின் தொகுப்பு என்று கூட சொல்ல முடியும். சில ஆராய்ச்சிகளுக்கு கூட இந்த சளியை எடுத்துக்கொண்டு அந்த தன்மையை அறிந்து கொள்வார்கள். இப்படி இயல்புக்கு மீறி நிற்கும் பொழுதுதான் அது வாதம், பித்தம், கபம் என்ற நிலையை அடைகிறது. இதற்கு மருந்துகள் உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக உண்டு. இதற்கு உங்களுடைய உடல் தன்மையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வாதம், பித்தம், கபம் என்பதில் நீங்கள் எந்த அளவில் இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள அவசியம். அதற்கு பிறகு அதன் தன்மையை அறிந்து அதற்கேற்றபடி குறைப்பதற்கு இதை வழிவகை செய்ய வேண்டும். தகுந்த மருத்துவரை நாடிச் சென்றால் நிச்சயம் உங்களுக்கு உதவுவார். அல்லது இப்போது இருக்கும் இந்த நிலையிலிருந்து மாற்றம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் இயல்பாக இருக்கக்கூடிய சூழல் உள்ளது, அதாவது உடனடியாக மருத்துவரை பார்க்கக்கூடிய அவசியமற்று இருக்கிறீர்கள் என்று நீங்கள் விரும்பினால், நம்பினால் இந்த எளிமுறை உடற்பயிற்சியை நீங்கள் தாராளமாக செய்து உங்களை சரி செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் எளிமுறை உடற்பயிற்சியின் முக்கிய நோக்கம் இந்த வாதம், பித்தம், கபம் என்ற நிலையை அடையாமல் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் இந்த மூன்றையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுதல் தான் நோக்கமாகும். குருமகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஒரு மருத்துவர். தானே மருந்து தயாரித்து அதை மற்றவர்களுக்கு கொடுத்து நோயை சரி செய்யக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்றவர். முதல்நிலை பெற்று உயர்ந்தவர். பல ஆண்டு காலம் அதை மருத்துவ தொழிலாகவும் செய்தவர். அந்த அனுபவத்தின் அடிப்படையில்தான் பின்னாளில் இந்த எளிமுறை உடற்பயிற்சியை அவர் தொடங்க வைத்தார். மேலும் பல வழிகளில் அதை மேம்படுத்தி பல்வேறு உடற்பயிற்சி முறைகளை அதில் கலந்து முழுமையாக்கி
நமக்கு தந்திருக்கிறார். அதனால் உங்களுக்குள் வாதப்பித்தம் கபம் என்ற குழப்பம் இருந்தால், மருத்துவரை உடனே பார்க்கக்கூடிய அவசியம் இல்லாமல் இருந்தால், நீங்கள் இந்த எளிமுறை உடற்பயிற்சியை தாராளமாக செய்து வரலாம். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.